2005 அதிமுக எம்எல்ஏ சுதர்சனத்தை நகை பணத்திற்காக கொலை செய்தது பவாரியா கும்பல். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 குற்றவாளிகள், அவர்கள் 3 பேரும் குற்றவாளிகள் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் அவர்களுக்கான தண்டனை என்ன என்பது பற்றிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பவாரியா கொள்ளையர்கள் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்று தண்டனை விபரத்தில் தெரிய வருகிறது. பவாரியா கொள்ளை தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஜெயில்தார் சிங் என்பவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த ஆண்டு 2005. தற்பொழுது 20 ஆண்டுகள் கழித்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே உலுக்கி எடுத்த கொள்ளை சம்பவம் தான் இந்த பவாரியா கொள்ளை சம்பவம். நம்ம யாரும் அவ்வளவு எளிதாக இதை மறந்திருக்க முடியாது. இந்த நிலையில் 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா தண்டனை விவரம் தெரிய வந்திருக்கிறது. ஆயுள் தண்டனை அந்த 3 பேருக்கும் அப்படின்னு தெரிய வருது. முழு தகவல்கள் என்ன? வணக்கம். அதாவது கடந்த 2005ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனத்தினுடைய சொந்தமான வீட்டுல, அதாவது பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய தானாகுளம் என்ற ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டுடைய கதவை உடைத்து புகுந்த ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் அவருடைய மகனை தாக்கிவிட்டு அவரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டுவிட்டு வீட்டிலிருந்து 62 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றது. இந்த சம்பவம் நடந்தது 2005 ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு. இந்த சம்பவத்துல ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டார்கள். முக்கிய குற்றவாளிகள் 2 வட மாநிலத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 32 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில ஹரியானாவை சேர்ந்த ஓம் பிரகாஷ், அவருடைய சகோதரர் ஜெகதீஷ் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதுல 3 பெண்கள் ஜாமீன் பெற்ற பிறகு தலைமறைவாகிவிட்டார்கள். கைது செய்யப்பட்ட ஓம் பிரகாஷ் உள்ளிட்ட 2 பேர் சிறையிலேயே இறந்து விட்டார்கள். மீதம் இருந்த ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் ஆகிய 4 பேருக்கு எதிரான வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் விசாரித்தார். இந்த வழக்குல கடந்த 21ஆம் தேதி நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்புல ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேரைகளையும் குற்றவாளிகள் என தீர்மானித்து அந்த தீர்ப்பானது நீதிபதி அறிவித்தார். அதன் பிறகு இந்த 3 பேருக்கான தண்டனை விவரங்கள் இன்றைக்கு அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு இந்த 3 பேருக்கும் ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 3 பேருக்கும் 3 பிரிவுகளின் கீழே 3 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அந்த ஜெயில்தார் சிங் என்பவரை இன்றைக்கு நீதிபதி விடுதலை